ஆத்ம பரிசோதனை. அன்று இரவு கங்கைகொண்ட சோழபுரத்தில் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. தனக்காக எழுப்பியிருந்த சிறு மாளிகையின் உப்பரிகை மண்டபத்தில் மழையை வேடிக்கை பார்த்தபடி ராஜேந்திரன் யோசனையுடன் அமர்ந்திருக்க, அவனது இரு பக்கங்களிலும் வீரமாதேவியும் பரகேசரியும் அமர்ந்திருந்தனர். தஞ்சையில் இருக்காதே, தலைநகரை மாற்று. ராஜேந்திரன் தன் இறுதி கோரிக்கையை முன்பாக வைத்திருந்ததை நிறைவேற்றியிருந்தான். ஆனால் தஞ்சையிலிருந்து கங்கைகொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக மாற்றியிருந்ததை மக்கள் ரசிக்கவில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். இதென்ன ஆணவம்? தந்தை ராஜராஜனை அதற்குள் மிஞ்சிவிட்டதாக நினைப்போ? பெரிய கோயில், பெரிய பிரகதீஸ்வரர், பெரிய அரண்மனை என்று இருக்கும் தஞ்சையை விட்டுவிட்டு தான் எழுப்பியிருக்கும் கங்கைகொண்ட சோழபுரத்தை தலைநகராக அறிவிப்பானேன் என்று அரசல் புரசலாக அதிகாரிகளும் மக்களும் பேசி வருவதை ராஜேந்திரனும் அறிந்திருந்தான். கங்கையை வென்று மன்னன் மகிபாலனின் தோளில் கங்கை நீரை கொண்டு வந்த பெருமையெல்லாம் தலைநகரை மாற்றி அவனது செய்கையால் மறைந்து போனது என்று அவனுடைய அமைச்சரே குறைபட்டு கொண்டதாக தகவல் வந்த பொழுது ராஜேந்திரன் அதை பொருட்படுத்தவில்லை. தன் தந்தையின் கோரிக்கையை நிறைவேற்றுகின்றான். யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. பரகேசரி, எனது தந்தை ராஜராஜனின் கோரிக்கைகளை பெருமளவுக்கு நிறைவேற்றிவிட்டேன். அவர் அஞ்சிய சோழ கிருமியை பெருமளவில் கரைத்து விட்டேன். தலைக்குளத்தானுக்கு ஆலயம் எழுப்பி அவன் இருக்கும் கங்கைகொண்ட சோழபுரத்தையே என் தலைநகராகவும் அறிவித்து விட்டேன். என் தந்தை குறிப்பிட்டிருந்த சோழ கிருமி சற்றே குறைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ராஜேந்திரன் கூற பரகேசரி தனது தங்கை வீரமாதேவியை வியப்புடன் பார்த்தார். சோழ கிருமியா? அப்படியென்றால்? பரகேசரி கேட்டான். சோழர்கள் செய்த வினைகள் கிருமியாக வடிவெடுத்துள்ளதாக என் தந்தையிடம் கருவூர் தேவர் கூறினாராம். பெரிய கோயிலின் கும்பாபிஷேகத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கரிய கோர உருவம் கையில் ஈட்டியை ஏந்திபடி ஆலய கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்ததை கருவூர் தேவர் பார்த்திருக்கின்றார். அதனுடன் உரையாடவும் செய்திருக்கிறார். இதனை என் தந்தையிடம் தெரிவித்து அதை கரைப்பதற்கு ஆவணம் செய்யும்படி கூறியிருக்கிறார். அத்தையார் குந்தவதேவியார் அதை நம்ப மறுத்தார். சோழக்கிருமி எதனால் உண்டானது? வீரமாதேவி கேட்டாள். ஒரு செயலில் உருவான கிருமிதான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்திருக்கிறது. அபராஜித பல்லவனுடன் நட்பு பாராட்டி பாண்டியர்களை வென்றனர். அவருக்கு தன்வசமுள்ள அனைத்து சோழ பகுதிகளையும் கொடுத்து தஞ்சையிலிருந்து முத்தரையர்களை விரட்டி புதிய சோழத்தை உருவாக்க எல்லா உதவிகளையும் செய்தான் அபராஜிதன். ஆனால் அந்த நண்பனை கொன்று அவனது பொக்கிஷமான உக்ரோதயத்தை பறித்தார் ஆதித்த சோழர். அது மட்டுமா, அவன் தங்கை திரிபுவனை கடத்தி வந்து பலவந்தமாக திருமணமும் செய்து கொண்டார். அண்ணனை கொன்று தன்னை மணந்த ஆதித்த கரிகாலன் மீது வன்மம் கொண்ட திரிபுவனை தன் மகனுக்கு அரியணை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டாள். இதனால் மனம் நொந்த சோழ அரசி இளங்கோப்பிச்சி, என் மகன் கண்ணர் தேவனுக்கு கிடைக்காத அரியணை இனிவரும் எந்த மூத்த பிள்ளைக்கும் கிடைக்காமல் போகட்டும் என்று சபித்து விட்டாள். முறையில்லாமல் கண்ணர் தேவனை புறக்கணித்துவிட்டு அரியணையில் ஏறிய ஆதித்த சோழனின் மகன் பராந்தகன் என்ன சுகத்தை அனுபவித்தான்? ராஜேந்திரன் கேள்வியுடன் சற்று இடைவெளி விட்டான். உண்மை, தக்கோலப்பேரில் அறிஞ்சயனின் உதவி கேட்டார். ஆனால் யானை மீது போரிட்டபடியே மடிந்தார். 2வது மகன் கண்டராதித்தேவர் மேற்கே சென்று மறைந்த தேவர் என்கிற பெயருடன் காணாமலும் போய்விட்டார். அறிஞ்சயன் ஆற்றூர் போர்க்களத்தில் நோய்வாய்ப்பட்டு 6 மாதங்களுக்கு ஆட்சி செய்து மறைந்து விட்டார். 4வது மகன் உத்தமசீலி பாண்டியர்களால் தலை கொய்யப்பட்டார். வீரமாதேவி கூறினாள். முதல் தலைமுறைக்குச் சேர்ந்த கண்ணர்தேவனுக்கு அரியணை மறக்கப்பட்டது. 2ஆம் தலைமுறையைச் சேர்ந்த பட்டத்து இளவரசன் ராஜாதித்யன் தக்கோல போரில் இறந்து விட்டான். 3ஆம் தலைமுறையைச் சேர்ந்த ஆதித்த கரிகாலன் மட்டும் மன்னனாக முடிந்ததா? ராஜேந்திரன் கேட்க திகைத்தார் பரகேசரி. உண்மைதான். தங்கையை வியப்புடன் பார்த்தபடியே ராஜேந்திரன் கூட்டை ஆமோதித்தான் அவன். மெத்த சரித்திர அறிவை கொண்டிருந்த வீரமாதேவியும் தன் கணவனை யோசனையுடன் பார்த்தாள். என் பெயரை கொண்ட அறிஞ்சயரின் மனைவி குந்தள மன்னன் 3ஆம் கோவிந்தனை திருமணம் செய்து கொண்டார் அல்லவா? பெண்முகம் கொண்ட அவர் தன் மைத்துனர் அறிஞ்சயரையும் பெண் பித்தனாக மாற்றி ஓரில் உள்ள பெண்களின் பாவங்களை எல்லாம் சேர்த்து கொண்டார் அல்லவா? தக்கோல போரில் பிருத்திவிபதி, கிருஷ்ணன், போதுகன் என்ற 3வரின் தாக்குதலை ஒரே சமயத்தில் சமாளிக்க இயலாமல் ராஜாதித்தர் அறிஞ்சயரை உதவி கழைக்க, அறிஞ்சயருடனே போர்க்களம் போகாமல் தான் கண்ட ஒரு அழகிய பெண்ணுடன் சல்லாபத்தி கொண்டு பொழுதி கழித்ததாலேயே ராஜாதித்யர் உயிரை இழக்க வேண்டியிருந்தது. அறிஞ்சயர் வேறு சோழத்திற்கு பெண்களின் சாபங்களை பெற்று தந்துவிட்டார். வீரமாதேவியின் குரலில் வருத்தம் இழையோடியது. எனது தந்தை இறுதி நாட்களில் அதிகம் வாட்டியது தனது அண்ணன் ஆதித்த கரிகாலனின் கொலைதான். தான் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக தமது நலம் விரும்புகளில் யாரோதான் அவனை கொன்று விட்டார்கள் என்று என் தந்தை மனம் வெதும்பி கூறினார்.
பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் ஆதித்த கரிகாலனை கொன்றிருந்தால் என் பாட்டனார் சுந்தர சோழர் எதற்காக காஞ்சியில் சென்று இறக்க வேண்டும்? என் பாட்டியார் எதற்காக தன் மற்ற குழந்தைகளை பற்றி கூட கவலை கொள்ளாமல் உடன்கட்டை ஏற வேண்டும்? ஆதித்த கரிகாலனின் மறைவுக்கு பிறகு அவர்கள் ஏன் தஞ்சையில் காலடி வைக்காமல் இருக்க வேண்டும்? ரகசியமாக தஞ்சையில் தங்காதே, தலைநகரை மாற்று என்று கூறும் அளவுக்கல்லவா தஞ்சையை விருத்திருக்கிறார் ராஜராஜன். மன்னரே, உண்மையில் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார்? பரகேசரி கேட்டார். சேவூர் போரில் நிகழ்ந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவனது கொலை நிகழ்ந்திருக்கிறது. 10 வருடங்களா பாண்டியர்கள் காத்திருந்தார்கள் என்ற கேள்வியும் இங்கு எழுகின்றது. அவர்கள் மீது பழியை சுமத்தினால் யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று அவர்கள் மீது பழி சுமத்தப்பட்டிருக்கின்றது. சோழத்தின் மூத்த பிள்ளைகளுக்கு அரியணை கிடைக்காது என்கின்ற இளங்கோப்பிச்சியின் சாபமும் கொலைகாரர்களுக்கு வசதியான காரியமாக இருந்திருக்கின்றது. எனவே பழியை பாண்டியர்களின் மீதும் காரணத்தை இளங்கோப்பிச்சியின் சாபத்தின் மீதும் போட்டுவிட்டு யாரோ என் பெரிய தந்தையை கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் நீக்கப்பட்டால் யாருக்கு அதிக லாபம் என்பதை யோசித்தால் என் தந்தைதான் அவரது மரணத்தால் பெரிய லாபத்தை அடைந்துள்ளார். இல்லையென்றால் அவருக்கு அரியணை கிட்டுவது எப்படி? என் தந்தையோ தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்காதவர் என்பது மிகவும் தெரிந்த விஷயம்தானே என்று கூறிய ராஜேந்திரன் சட்டென்று மௌனமானான். அங்கே அர்த்தமுள்ள மௌனம் தொடர்ந்தது. அங்கே நிலவிய நீண்ட மௌனத்தை ராஜேந்திரனை கலைத்தான். தலைக்குளத்தானுக்கு ஆலயம் அமைத்தேன், தலைநகரை மாற்றினேன். இப்பொழுது என் தந்தைகளின் கோரிக்கைகளில் இன்னும் ஒன்றே ஒன்றைத்தான் நான் நிறைவேற்ற வேண்டும், யோசனையுடன் கோரினான் ராஜேந்திரன். அது என்ன அரசே? பரகேசரி ஆர்வத்துடன் கேட்டான். ஆதித்த கரிகாலனுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பது தந்தையின் மற்றொரு கோரிக்கை. அதை எப்படி செய்வது? வீரமாதேவி கேட்டாள். என் தந்தை என்னிடம் கூறிய தகவலை உன்னிடம் தெரிவிக்கின்றேன். மிக ரகசியமாக வைத்திருங்கள். என்னுடைய பெரிய தந்தை வடபுலசேனையின் மாதண்ட நாயகனாக நியமிக்கப்பட்டு காஞ்சியில் வாசம் செய்ய முடிவு செய்தார். கெடில நதியை கடந்து அவரை தெற்கே சென்றால் அவர் உயிருக்கு ஆபத்து என்பதால் என் பாட்டி வானவன் மாதேவியின் தந்தை அவரை தஞ்சைக்கு அனுப்ப மறுத்தாராம். தான் காஞ்சியில் இருந்தபடியே சோழத்தை ஆள நிச்சயித்து காஞ்சியில் ஒரு பெரிய அரண்மனையை கட்டியிருக்கிறார் ஆதித்த கரிகாலர். பல்லவர்களின் அரண்மனை ஒத்தாடை மாளிகை மிகவும் சிறியதாக இருந்ததால் புதிய மாளிகை ஒன்று எழுப்ப திட்டமிட்டிருந்திருக்கிறார். அப்பொழுது பிரபால மாளிகை என்ற பாழடைந்த மாளிகை ஒன்று தட்டுப்பட அதை இடித்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். சரியாக கங்க மன்னன் பிருத்திவிபதி பரிசாக அளித்த பானபத்திரம் கிடைக்க அதன் மூலம் தங்கச் சுரங்கங்களை கைப்பற்றி அந்த சுரங்கத்தை கொண்டு காஞ்சியில் பொன்னாழியை எழுப்பினார். ஆதித்த கரிகாலன் பிரவாள மாளிகையை இடித்த பொழுது பல்லவர்களின் பொக்கிஷமான அத்திமலை தேவனின் சிலை கிடைத்திருக்கிறது. அதற்குரிய உக்ரோதம் என்கின்ற ஆபரணமும் பழையாறை கஜானாவில் இருந்திருக்கின்றது. உக்ரோதயத்தை அணிவித்து அத்திமலையானை கொண்டு ஒரு மன்னன் அஸ்வமேத யாகத்தை செய்தால் உலகையெல்லாம் ஆளலாம் என்று அறிந்த என் பெரிய தந்தை அந்த சிலையையும் உக்ரோதயத்தையும் கைப்பற்றி பதுக்கிவிட்டார். தான் மன்னனாக அரியணையில் அமர்ந்ததும் அஸ்வமேதம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்க கடம்பூரில் அவரது பிணம்தான் கிடைத்தது. தான் கொலை செய்யப்படுவோம் என்று எதிர்பார்த்திருந்த ஆதித்த கரிகாலன் பல்லவ பொக்கிஷங்களை பொன்னாழியில் பதுக்கி வைத்திருக்க வேண்டும். அவற்றை கைப்பற்றி நாம் அஸ்வமேதம் செய்தால் நம்மை பிடித்த சோழ கிருமியும் நீங்கும், ஆதித்த கரிகாலனுக்கும் மன அமைதி கிட்டும், ராஜேந்திரன் கூறினான். வீரமாதேவி திகைத்தாள். குந்தவை தன் மரணப்படுக்கையில் இதே கோரிக்கையைத்தானே விடுத்திருந்தாள். மன்னரே, குந்தவை பிராட்டியாரும் என்னிடம் இதே கோரிக்கையை தான் தன் மரணப்படுக்கையில் இருந்தபோது விடுவித்திருக்கிறார். இருக்கலாம். ஆனால் என் தந்தை விடுத்த கோரிக்கையின் நோக்கமும் என் அத்தையார் விடுத்த கோரிக்கையின் நோக்கமும் வேறாக இருக்கும். அஸ்வமேதம் செய்தபின் அத்திமலை தேவனின் சிலையையும் உக்ரோதயத்தையும் மீண்டும் அத்திமலையான் ஆலயத்திலேயே ஒப்படைக்க வேண்டும் என்பது ஆதித்த கரிகாலனின் விருப்பம். அதைத்தான் என் தந்தையும் தெரிவித்திருந்தார். என் அத்தையார் இந்த எண்ணத்தை பிரதிபலித்தாரா என்ன? ராஜேந்திரன் கேட்டான். இல்லை, தலையசைத்தாள் வீரமாதேவி. பூதாகரமாக வளர்ந்திருக்கும் சோழ கிருமியை நீக்க வேண்டும் என்பதற்காக நான் பாடுபடுகிறேன். வருங்கால நம் சந்ததியினர் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் இந்த சோழ மண்ணில் சூழ்ச்சிகள் அரங்கேறக்கூடாது. சூழ்ச்சிகளால் தான் சாபங்கள் திரளுகின்றன. போரில் சோழர்கள் செய்யும் கொலைகள் போதும், சூழ்ச்சி கொலைகள் இனி தேவையில்லை. எனவே அத்திமலையானின் சிலையை கண்டெடுத்து அஸ்வமேத யாகம் செய்து ஆதித்த கரிகாலனின் மனதை குளிர்வித்து பிறகு நாம் அதனை அத்திமலையான் ஆலயத்தில் சேர்த்து விடுவோம், ராஜேந்திரன் கூறினான்.
பொன்னாழியில் நான் நன்றாக அலசி தேடிவிட்டேன் அரசே. அங்கே பொக்கிஷங்கள் இருப்பதற்கான அறிகுறிகளே இல்லை, வீரமாதேவி கூறினாள். எங்கிருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிப்போம். பரகேசரி, உமக்கு இந்த பொறுப்பை தருகின்றேன். எப்பாடுபட்டாவது அத்திமலை தேவன் சிலையை கண்டுபிடிக்க வேண்டும். என் பெண் மங்கையின் புதல்வன் அனபாய ராஜேந்திரன் மற்றும் என் மனைவி வீரமாதேவி இருவரும் உங்களது தேடுதல் வேட்டைக்கு உதவியாக இருப்பார்கள். ராஜேந்திரன் கூற பரகேசரியும் வீரமாதேவியும் தலைப்பணிந்தனர். இதனை உடனடியாக நாம் செய்து முடிக்க வேண்டும். காரணம், சோழக்கிருமி பூதாகரமாக வளர்ந்து கொண்டே போகின்றது. கருவூர் தேவர் அதை பார்த்த பொழுது இல்லாத உக்கிரம் நேற்று அதனிடம் தெரிந்திருந்தது. அந்த கிருமியை கண்ட சிற்ப பெருந்தேர் தச்சனார் சோமஸ்கந்தர் அதிர்ச்சியில் மரணமடைந்து விட்டார். ராஜேந்திரன் கூற வீரமாதேவி அச்சத்துடன் தன் தமையன் பரகேசரியை நோக்கினாள். உடனே பணியில் இறங்குகிறோம், பரகேசரி கூறினார். சோழக்கிருமியை அழிக்க வேண்டும். இனி சூழ்ச்சிகளை சோழத்தில் நிகழக்கூடாது என்று உறுதிபடக் கூறியுள்ளான் ராஜேந்திரன். தனது பெரியப்பன் ஆதித்த கரிகாலன் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டதால் தான் சோழக்கிருமி வளர்ந்துள்ளதாக தான் நினைக்கின்றான் அவன். அந்த கிருமியை நீக்குவதற்காக நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் வருகின்றான். ஆனால் அந்த கிருமி நீங்குமா? தஞ்சை பெரிய கோயில் கருவூர் தேவர் கண்டிருந்த ஈட்டியுடன் அலையும் அந்த கரிய உருவத்தை கொண்ட சோழ கிருமி நீங்குமா என்பது போக போகத்தான் தெரியும். ராஜராஜ சோழனின் புதல்வியும் முதலாம் ராஜேந்திரனின் தங்கையுமான குந்தவி வேங்கி நாட்டு மன்னன் விமலாதித்தனை மணந்து கொண்டாள். அவர்களது மகன் நரேந்திரனுக்கு தன் மகள் அம்மங்கையை மணம் முடித்தான். அவர்களுக்கு பிறந்த மகன்தான் அனபாய ராஜேந்திரன். இவன் தனது தாத்தா முதலாம் ராஜேந்திரன் மாளிகையில்தான் வளர்ந்து வந்தான். சோகம் என்னவென்றால், முதலாம் ராஜேந்திரனுக்கு 4 மகன்கள் இருந்தும் அவர்கள் யாராலும் நிலையான ஆட்சியை காண முடியாமல் ராஜேந்திரனின் பேரன் அனபாயன்தான் முதலாம் குலோத்துங்கனாக பதவியேற்கின்றான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.